அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக இன்ஸ்டன்ட் முறுக்கு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து 2 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, இது கூட மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில் பாதி 1 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள். ஆப்ஷனல் வந்து நம்ம கருப்பெல் கூட எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பட்டர் க்யூப் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிட்டோம். 1 கப் மைதா மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓமம், வெள்ளை எள், பெருங்காயம் வந்து நான் சொல்லலை, நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பட்டர் க்யூப். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அரிசி மாவு வந்து ஜாஸ்தி இருக்கணும், மைதா மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவாக ஊற்றணும், ஜாஸ்தி விட்டுறாதீங்க. பட்டர் நிறையா போட்டால் என்ன ஆகுனா அந்த முறுக்கு வந்து உதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க. அப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு குழல் எடுத்துருக்குறோம். இதில் லைட்டாக ஆயில் வந்து தடவிக்கலாம். இது ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இதுக்கு அச்சு, இந்த அச்சு எடுத்துருக்குறேன் நான். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே விடலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடி. நான் இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பெற்றார் பெரின் பெருவர் பெண்டில் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. கணவன் நல்ல குணங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட கணவனை பெற்ற பெண் தேவர் உலகத்தில் வாழ்வதைப் போன்று சிறப்பாக வாழ்வாள்.